அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறோம். அதுவும் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இந்த ரோடு ஓரத்துல எல்லாம் கடைகள்ல கிடைக்கும்ல, அப்படியே அப்படியே வாசனையா ஒரு மொறுன்னு அது மாதிரி கொஞ்சம் கூட மசாலா பிரியாம அப்படியே பிரமாதமா எப்படி வறுத்து எடுக்கிறது இந்த சிக்கன் 65 அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 65 பேர் எப்படி வந்து தெரியுமா? 1965 சென்னை மவுண்ட் ரோட்ல இருக்க புகாரி ஹோட்டல்ல முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த 65. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ரொம்ப ஃபேமஸ். 65 இல்லாத மெனு கடை கிடையாது. இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. ஒரு 300 கிலோ பிரஸ்ட் பீஸ் போன்லெஸ்ஸா நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். எப்பவுமே போன்லெஸ் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதுல முதல்ல ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கலாம். லேசா புழிஞ்சிக்கணும், ரொம்ப கசக்கி புழியக்கூடாது. கொட்டையெல்லாம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 50 ml நல்ல கெட்டி தயிர் 2 ஸ்பூன் இருந்தா போதும். இந்த எலுமிச்சம்பழமும் தயிரும் வந்து இந்த சிக்கனை வந்து ரொம்ப சாஃப்டா. அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான உப்பு. இது கூட ஆக்சுவலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும், அரைச்சின்னு இருக்காங்க. நம்ம அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணணும். இது முதல்ல லேசா நல்லா இந்த சிக்கன்ல நல்லா படுற மாதிரி நல்லா முதல்ல கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். 300 கிலோன்னு சொல்லிட்டேன், 300 கிராம். அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்துக்குவோம். அதை உடைச்சி நல்லா நுர வர மாதிரி நல்லா அடிக்கணும். நல்லா அடிச்சதுக்கு அப்புறம் இதுல பாதி முட்டை ஊத்தினா போதும். ஏன்னா அளவு கம்மி தானே, ஃபுல்லா ஊற்றக்கூடாது. ஸோ பாதி முட்டையை இதுல ஊத்திட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சோள மாவு, அரை ஸ்பூன் அரிசி மாவு, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு, முக்கியமா இதுல வந்து இந்த சோள மாவையும் அரிசி மாவையும் கடைசியா தான் சேர்க்கணும். நல்லா பிசைஞ்சிங்க. இந்த மசாலா ஃபுல்லா கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. முக்கியமா இதுல தண்ணியே விடக்கூடாது. இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா சூப்பரா வரும் 65. 1 மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா சூப்பர். 2 மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா அப்படியே சூப்பர் பஞ்சு மாதிரி வரும். அருமையா இருக்கும். இப்போ அடுப்புல வானிலை வச்சுப்போம். எண்ணெயை தேவையான அளவு ஊற்றிப்போம். ஒரு மிதமான சூடு வரணும். ரொம்பவும் சூடா இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் சூடா இருக்கக்கூடாது. அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒன்னா போட்டதுக்கு உடனே வந்து நம்ம கரண்டியை அது மேல வைக்கக்கூடாது. 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது ஓரளவுக்கு லேசா வந்ததுக்கு அப்புறம் மெதுவா திருப்பணும். ஸோ ஃப்ளேம் வைக்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா சீக்கிரம் செவந்துடும், உள்ள வேகாது. ரொம்ப கம்மியா இருந்தா நிறைய எண்ணெய் குடிக்கும். ஸோ இது ஃப்ளேம் வைக்கிறது ரொம்ப முக்கியம். மெதுவா அழகா திருப்பி போடுங்க. பாருங்க, கொஞ்சம் கூட மசாலா தனியா பிரிஞ்சு வரல. பாருங்க, எண்ணெயில மசாலாவே கொஞ்சம் கூட வந்துட்டு, இல்லைன்னா அப்படியே தனித்தனியா வந்துடும் மசாலா. அப்படியே மெதுவா கொஞ்சமா அப்படியே கோல்டன் கலர்ல, ரெட் கலர், நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். நம்மளே ரெடி பண்ண மசாலா இது, நம்ம பேக்கெட்லாம் போடல. இது மாதிரி பொறுமையா அழகா வறுத்து எடுத்தீங்கன்னா ஒரு பிரமாதமான சிக்கன் 65 கிறிஸ்பியா 5 நிமிஷம் கழிச்சு தொட்டிங்கன்னா அப்படியே மொறுன்னு இருக்கும். சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க அதை உடைச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே பூ போல இருக்கும். அப்படியே பலன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா சாஃப்டா இருக்கும். அது முக்கிய காரணம் இதுல போடுற எலுமிச்சம்பழமும் தயிரும். ஸோ வீட்டில் செஞ்சு பாருங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க, சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் அதையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.